தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா யார் இருக்க போறாங்க அப்படின்றத பத்தி தான். சோ விருச்சிக ராசி நேயர்கள் சீக்ரெட் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. சோ அவங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்டை கேரி பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களா அதை ரிவீல் பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரகசியம் காக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அது அடுத்தவங்கள பத்தியா இருக்கட்டும், இல்ல அவங்களோட லைஃப்ல உள்ள ரகசியங்களா இருக்கட்டும், அத அவங்க சொன்னா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ இவங்களுக்கு இந்த வருடம், இந்த தமிழ் புத்தாண்டுல யாரு அதிர்ஷ்டகரமா அமைவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களோட குழந்தைகள். முதல்ல விருச்சிகராசி நேயர்களோட குழந்தைகளோட ஆசைகளையும் அவங்கள அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க என்ன பிடிக்குதோ அதை செய்யறது, வெளியில கூட்டிட்டு போறது, ஒரு ஸ்கூல்ல புதுசா ஒரு சம்மர் கேம்ப் கண்டக்ட் பண்றாங்க, நான் போய் அதுல போகணும், இல்ல எங்கேயாவது டூர் கூட்டிட்டு போறாங்க, அதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா குழந்தைங்க போக்குல கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறது. பெரிய பிள்ளைகள்னா அவங்க கேட்கிற போன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல பண்ணீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி தாயாரோட அறிவுரைகள் கேட்டு நடந்துக்கிட்டா இந்த காலகட்டத்துல ரொம்ப பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அவங்கள அன்பா ஆதரிச்சு அவங்களோட அறிவுரைகளும் கேட்டு நடந்துக்கிட்டா இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணை, அதாவது மனைவியா இருந்தா கணவரோட அறிவுரையும், கணவரா இருந்தா மனைவியோட அறிவுரையும் கேட்டு நடந்துக்கிட்ட குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். கடந்த சில வருடங்களா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், மன அமைதி இல்லாம இருந்திருப்பீங்க. சோ இதுக்கா மானசீகமா ஒரு குருவை தேர்ந்தெடுத்து இந்த காலகட்டத்துல அவங்கள வணங்கி ஒரு சித்தர் வழிபாடோ இல்ல மகான் வழிபாடோ, ஜீவசமாதி போய் வழிபடுறது, இதெல்லாம் ரொம்ப அனுகூல்யமான பலன்களை கொடுக்கும். பர்டிகுலரா விருச்சிக ராசி நேயர்கள் கணக்கம்பட்டி சித்தர் பழனி அருகில அவங்களோட ஜீவசமாதியில போய் வழிபடுறது மிகச்சிறப்பான பலன்களை விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் கிழமை துர்கை அம்மனுக்கு விளக்கேத்துறதும், எலுமிச்சை விளக்கேத்துறது, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் கோவிலுக்கு போயிட்டு அவரை கும்பிட்டுட்டு வர்றது, பசும்பால் அபிஷேகம் பண்றது, செவ்வரளி மலர்களால் அபிஷேகம் பண்றது, மாலை போடுறது, இதெல்லாம் ரொம்ப அனுகூல்யமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாழை பழம் வச்சு குலதெய்வத்தை கும்புறது ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு கொடுக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.